ஹபரண பகுதியில் எரிபொருள் விற்பனை நிலையம் ஒன்றில் பலவந்தமாக பணம் பெற்றுக் கொள்ள முயற்சித்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் பிரதி போலீஸ் மாதிபர் அலுவலகத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவித்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் நேற்று பணத்தை பெற்றுக் கொள்ள முயற்சித்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டுக்கமைய குறித்த உதவி போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் கந்தளாய் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுபவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். உள்நாட்டுச் செய்தி. இலங்கை தொடர்பாக ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட உள்ள பிரேரணை தொடர்பாக மக்களுக்கு விளக்கமளிப்பதற்காகவும் நாளை நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாக அறிவிப்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் கட்சிகளின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இதன்போது கருத்து வெளியிட்டனர். எல்டிடியினருக்கு எதிரான யுத்தத்தில் இறுதி சில தினங்களில் மேற்கத்திய நாடுகள் எமது நாட்டிற்கு விடுத்த அழுத்தங்கள் தொடர்பாகவும் பலவந்தப்படுத்தல் தொடர்பாகவும் ஏற்கனவே நீங்கள் தெளிவடைந்துள்ளீர்கள். நாட்டின் தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி ராஜபக்ச அந்த அனைத்து சவால்களையும் அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் நிராகரித்தார். யுத்தத்தில் அந்த தீர்மானம் மிக்க இறுதி நாட்களில் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்கள் நிராகரிக்கப்பட்டதன் விளைவாகவே இம்முறை மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் பிரேரணை சமர்ப்பிக்க உள்ளதாக நாம் அடையாளப்படுத்துகின்றோம். ஜெனீவாவில் நாளை ஆரம்பமாகி மார்ச் 24 வரை இடம்பெறவுள்ள கூட்டத்தொடரில் இந்த விடயத்தை நாம் வெளிப்படுத்த நேரிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ஊடாக தற்போது கட்டியெழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கும் நட்புறவிற்கு பாதிப்பு ஏற்படலாம் என நாம் சுட்டிக்காட்ட உள்ளோம். நாடொன்றுக்குள் பிரவேசிப்பதற்கான மார்க்கத்தை திறந்து கொள்வது இலகுவான விடயமல்ல. அதற்காக முதலாவதாக அந்த நாட்டுக்குள் உள்ளக பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும். எம்மை அதற்காக தூண்ட வேண்டாம். எம்மை ஒன்றாக இணைத்து நட்புறவுடன் செயற்பட இடமளிக்கவும். சுயாதீன அரசாங்கம் என்ற வகையில் எழுச்சி பெறுவதற்கு இடமளிக்க வேண்டும். அதற்கு தடை விதிக்க வேண்டாம். பல்வேறு நிகழ்ச்சி நிரல்கள் நம்மிடம் இருக்கலாம். இங்குள்ள குழுக்களுக்கிடையே இணக்கப்பாடு காணப்படாத விடயங்களும் இருக்கலாம். எனினும் நாட்டிற்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போது நாட்டின் நிகழ்ச்சி நிரலான தேசிய நிகழ்ச்சி நிரலை பின்பற்ற வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும். புரிந்து கொள்ளுங்கள், புஷ்ஷின் உபாயங்களை விட ஒபாமாவின் உபாயங்கள் மாறுபட்டவை. புஷ்ஷின் உபாயங்கள் இருந்தன, ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபாயங்கள் இருந்தன. பலவந்தமாக குதித்து தாக்குதல் நடத்துவதற்கான ஒருதலைப்பட்ச தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். எனினும் ஒபாமா தற்போதைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ரகசியமான உபாயத்தை கையாள்கின்றார். யுத்தத்துக்கு பின்னர் நாம் நியமித்த ஆணைக்குழுவின் ஊடாக நாம் செயற்பாடுகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம். அதிகார பகிர்வுடன் கூடிய நாட்டின் இறுதி தீர்வை நோக்கி செல்வதற்காக விசேட தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள இந்த தருணத்தில் அவசரமாக மனித உரிமைகள் பேரவையில் பிரேரணை சமர்ப்பிக்கப்படுகின்றமை நல்லெண்ண அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையா என்ற கேள்வி எம்முள் உள்ளது. මානව හිමිකම් කවුන්සලයට நாடுகளின் மனித உரிமை தொடர்பாக ஆராய்வதற்காகவே மனித உரிமைகள் பேரவை உள்ளது. எனினும் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டிய முறைமை ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையிடம் வழங்கியுள்ளது. அதாவது 4-5 வருடங்களுக்கு ஒரு தடவை ஐக்கிய நாடுகள் சபை அந்த நாடுகளின் மனித உரிமைகள் குறித்து ஆராய வேண்டும். அந்த நடைமுறைக்கு அமைய மனித உரிமைகள் தொடர்பான மீளாய்வை இலங்கை இந்த வருட இறுதியிலேயே எதிர்கொள்ள வேண்டும். தற்போது அந்த நடைமுறைக்கு புறம்பாக வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றமையானது ஐக்கிய நாடுகள் சபையை சீர்குலைக்கும் நடவடிக்கையாகவே அமைந்துள்ளது. එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය ශක්තිමත් කරනවා කියන එකක් නෙවෙයි. එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය අඩපණ කරනවා කියන එකයි. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெனீவா அமர்வில் பங்கேற்காமல் இருப்பதற்கு எடுத்த தீர்மானத்தினை வரவேற்பதாக அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இலங்கைக்கு ஆதரவு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இம்முறை கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக மனித உரிமைகள் பிரேரணையொன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளமையே அதற்கு காரணமாகும். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை ஆரம்பிக்கப்பட்டமை மற்றும் அதன் செயற்பாடுகள் தொடர்பில் நாம் இன்று ஆராய்கின்றோம்.
ஐக்கிய நாடுகள் சபை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பு நாடுகளின் மனித உரிமை செயற்பாடுகள் குறித்து ஆராய வேண்டிய தொகையை அடிப்படையாக கொண்டு மனித உரிமைகள் பேரவை உருவாகியது. 2006 ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி நடைபெற்ற பொதுச்சபை கூட்டத்தில் மனித உரிமைகள் பேரவை ஸ்தாபிக்கப்பட்டதுடன் அதன் முதலாவது கூட்டத்தொடரும் அதே வருடம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் சபை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து உறுப்பு நாடுகள் தொடர்பிலும் செயற்பட்ட போதிலும் 47 உறுப்பு நாடுகளை கொண்டதாகவே மனித உரிமைகள் பேரவை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஆப்பிரிக்க பிராந்தியத்தின் 13 நாடுகளும், ஆசிய பிராந்தியத்தின் 13 நாடுகளும், இலத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் தீவுகளில் உள்ள 8 நாடுகளும், மேற்கு ஐரோப்பா மற்றும் வேறு 7 நாடுகளும், கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள 6 நாடுகளும் அடங்கியுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகளின் மனித உரிமைகளை ஊக்குவித்து பாதுகாப்பதே அவர்களது பொறுப்பாகும். பேரவையின் உறுப்புரிமை 3 வருடங்களுக்கு கிடைக்கும் என்பதுடன் 2 தடவைகள் அங்கத்துவம் வகித்ததன் பின்னர் நீண்ட காலத்திற்கு அதில் இடம்பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. இம்முறை இலங்கைக்கு எதிராக மனித உரிமைகள் பிரேரணை ஒன்றை கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்படும் அமெரிக்கா மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடாகும். எனினும் இலங்கை இந்த காலப்பகுதியில் மனித உரிமைகள் பேரவையில் அங்கத்துவம் வகிக்கவில்லை. இம்முறை பங்களாதேஷ், சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, ஜோர்தான், குவைத், கிர்கிஸ்தான், மலேசியா, மாலைத்தீவுகள், பிலிப்பைன்ஸ், கட்டார், சவுதி அரேபியா மற்றும் தாய்லாந்து ஆகிய 13 நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஆசிய பிராந்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. எவ்வாறாயினும் ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடு என்ற வகையில் நாளை ஆரம்பமாக உள்ள மனித உரிமைகள் பேரவையின் 19வது கூட்டத்தொடரில் இலங்கையின் மனித உரிமை செயற்பாடுகள் தொடர்பில் விளக்கமளிக்க இலங்கையின் பிரதிநிதிகள் தயாராக உள்ளனர். எவ்வாறாயினும் ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடு என்ற வகையில் நாளை ஆரம்பமாக உள்ள மனித உரிமைகள் பேரவையின் 19வது கூட்டத்தொடரில் இலங்கையின் மனித உரிமை செயற்பாடுகள் தொடர்பில் விளக்கமளிக்க இலங்கையின் பிரதிநிதிகள் தயாராகியுள்ளனர். அந்த பிரேரணையை கொண்டு வர முயற்சிப்பவர்கள் மத்தியஸ்த மனோநிலையில் இருப்பவர்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம். எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாதிருந்தாலேயே பிரேரணை ஒன்றை கொண்டு வர நேரிடும். எனினும் நாம் பாரிய அளவிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். அத்தகைய மிகப்பெரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது தொடர்பாக விளக்கம் அளித்தும் அதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த பிரேரணையை கொண்டு வருபவர்கள் இலங்கையின் மனித உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்தும் நோக்கில் செயற்படுபவர்கள் அல்லவென நாம் கருதலாம். இந்த சுயாதீன நாட்டுக்குள் வேறொரு அரசியல் திட்டத்தை செயற்படுத்துவதே அவர்களது நிகழ்ச்சி நிரலாக அமைந்துள்ளது என எண்ண தோன்றுகின்றது. இந்த மாதம் 13ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு, ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளுக்கான அமெரிக்காவின் துணை ராஜாங்க செயலாளர் மரியா ஒட்டேரா பொறுப்புடைமையுடன் தொடர்புடைய கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறைபாடுகள் காணப்படுவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக இம்முறை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ள பிரேரணைக்கு ஆதரவு வழங்குவதாகவும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே இந்த பிரேரணைக்கு சில சந்தர்ப்பங்களில் பிரித்தானியாவும் ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதென கடந்த வாரம் பிரித்தானிய பாராளுமன்றத்தின் வெஸ்ட்மினிஸ்டர் மண்டபத்தில் நடைபெற்ற விவாதத்தில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. தற்போது உத்தேச பிரேரணையின் பிரதிநிதிகள் ஜெனீவாவில் உள்ள தூதரகங்களுக்கு விநியோகிக்கும் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உத்தேச பிரேரணை எம்மிடமும் உள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நடவடிக்கைக்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்தும் பணிகளை ஆரம்பித்துள்ளோம் என்பதை சுட்டிக்காட்ட உள்ளோம். எதிர்காலத்தில் மேலும் பல பரிந்துரைகளை செயற்படுத்துவதற்கான திட்டம் எம்மிடம் உள்ளது என்பதனையும் தெரிவிக்க உள்ளோம். அந்த விடயங்களை நாம் முன்வைத்ததன் பின்னர் நான் ஏற்கனவே கூறியதை போன்று குறித்த பிரேரணையை கொண்டு வர முயற்சிக்கும் நாடுகள் மீள் பரிசீலனை செய்ய நேரிடும். சிபிகிண்ண முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டியில் விளையாடுவதை ஆஸ்திரேலியா இன்று உறுதி செய்து கொண்டது. இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் 87 ஓட்டங்களால் வெற்றி பெற்றதன் மூலம் ஆஸ்திரேலியா 19 புள்ளிகளுடன் தொடரில் முதலிடத்துக்கு முன்னேறியது. சிட்னியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா முதல் விக்கெட்டை 5 ஓட்டங்களுக்கு இழந்தது. மைக்கேல் கிளார்க்குக்கு பதிலாக அணித்தலைவர் பொறுப்பை வகித்த சேன் வாட்சன் ஓர் ஓட்டத்துடன் ஆட்டமிழந்தார். பீட்டர் ஃபாரஸ்ட் 7 ஓட்டங்களுடனும் மைக்கேல் ஹாசி 10 ஓட்டங்களுடனும் வெளியேறினர். ஆஸ்திரேலிய அணி 57 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்தது. எனினும் டேவிட் வார்னர் மற்றும் டேவிட் ஹாசி ஜோடி 50 ஓட்டங்களை பகிர்ந்து அணிக்கு ஆறுதல் கொடுத்தது. டேவிட் வார்னர் 68 ஓட்டங்களை பெற்றார். தொடர்ந்து மெத்தி வேட்டுடன் இணைந்த டேவிட் ஹாசி 5ஆம் விக்கெட்டில் 96 ஓட்டங்கள் பகிரப்பட காரணமாக இருந்தார். மெத்தி வேட் 56 ஓட்டங்களையும் டேவிட் ஹாசி 54 ஓட்டங்களையும் பெற்றனர். டேனியல் கிறிஸ்டியன் 24 ஓட்டங்களையும் சர்வியர் டொஹட்டி ஆட்டமிழக்காமல் 13 ஓட்டங்களையும் பெற்றுக்கொள்ள ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 252 ஓட்டங்களை பெற்றது. வீரேந்திர சேவாக் 3 விக்கெட்டுகளையும் பிரவீன் குமார், உமேஷ் யாதவ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர்.
253 ஓட்டங்களை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்தியா ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை இழந்து கடும் பின்னடைவுக்குள்ளானது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் வீரேந்திர செவாக் 5 ஓட்டங்களுடனும் சச்சின் டெண்டுல்கர் 14 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். விராட் கோலி, கௌதம் கம்பீர், சுரேஷ் ரெய்னா, அணித்தலைவர் மகேந்திர சிங் தோனி ஆகியோர் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். அதிகபட்சமாக ரவிச்சந்திரன் அஸ்வின் 26 ஓட்டங்களை பெற்றார். இந்திய அணி 39.3 ஓவர்களில் 165 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. சேன் வாட்சன் 5 ஓவர்களில் 9 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்ற சேவியர் டொஹட்டி, பென் ஹில்ஃபன்கோஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதை டேவிட் வார்னர் கைப்பற்றினார். பங்களாதேஷ் பிரீமியர் லீக் 20 கிரிக்கெட் போட்டிகளில் இன்று நடைபெற்ற முதல் போட்டியில் டொரண்டோ ராஜ்ஷாஹி அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. குல்னா ராயல் பெங்கால்ஸ் அணி நிர்ணயித்த 107 ஓட்டங்களை டொரண்டோ ராஜ்ஷாஹி அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு கடந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய குல்னா ராயல் பெங்கால்ஸ் அணி சார்பாக நீல் ஓபிரையன் அதிகபட்சமாக 35 ஓட்டங்களை பெற்றார். குல்னா ராயல் பெங்கால்ஸ் அணி 18.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 106 ஓட்டங்களை பெற்றது. பந்துவீச்சில் முகமது சமி 16 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 107 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய டொரண்டோ ராஜ்ஷாஹி அணி சார்பாக மாலன் சமுவேல் 50 ஓட்டங்களையும் ஜுனைட் சித்திக் 29 ஓட்டங்களையும் பெற்றனர். டொரண்டோ ராஜ்ஷாஹி அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு வெற்றியீட்டியது. துபாய் பகிரங்க டென்னிஸ் தொடரில் போலந்து வீராங்கனை அக்னிஸ்கா ரெட்வென்ஸ்கா சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தார். இதற்கான இறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் ஜூலியா ஜோர்ஜஸ் தோல்வியடைந்தார். துபாயில் நடைபெற்ற இந்த தொடரில் அக்னிஸ்கா ரெட்வென்ஸ்கா இறுதிப் போட்டியில் ஜூலியா ஜோர்ஜஸுடன் நேற்று பல பரீட்சை நடத்தினார். கடும் சவாலாக நடைபெற்ற முதல் செட்டை 7-5 என்ற கணக்கில் ரெட்வென்ஸ்கா கைப்பற்றினார். தொடர்ந்து சிறப்பாக செயற்பட்ட அவர் 2ஆம் செட்டை 6-4 என தன்வசப்படுத்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். 22 வயதுடைய அக்னிஸ்கா ரெட்வென்ஸ்கா இறுதியாக விளையாடிய 8 போட்டிகளில் பெற்ற 7வது வெற்றியாகவும் இது அமைந்தது. இதன் மூலம் சர்வதேச நிரல்படுத்தலில் அவர் 5ஆம் இடத்துக்கு முன்னேறினார். இந்த வருட ஆரம்பத்தில் தாம் பெற்ற சிறந்த வெற்றி இதுவென்றும் போட்டியின் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ரெட்வென்ஸ்கா தெரிவித்தார். (2012ஆம் ஆண்டில் நுவரெலியா மாவட்டத்தின் அபிவிருத்தி பணிகளுக்காக 600 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை வழங்க உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சே தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இதனை கூறினார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.